வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல்பேட்டை. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் அரசு பள்ளி மாணவர்கள் ஏஐ டெக்னாலஜி கோர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கான சர்டிஃபிகேட்டை வாங்கக்கூடிய அந்த நிகழ்வை தான் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். MKS ஏஐ அகாடமி அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து இது மூலமாக அரசு பள்ளி மாணவர்கள் ஏஐ டெக்னாலஜியை படிச்சிருக்காங்க. இது தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லையுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக 38 மாவட்டங்கள்லையுமே இது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா IIT மெட்ராஸில் இது ஒரு பெரிய, அதாவது பிரம்மாண்டமான அளவில் ஒரு நிகழ்ச்சியாகவே நடத்தப்பட்டுச்சு. அரசு பள்ளிகள் அப்படின்றது தமிழ்நாட்டின் பெருமையின் அடையாளமாக மாறிட்டு வருது. இடைநிற்றலே இல்லாத ஒரு விஷயத்தை அரசு பள்ளி அந்த சாதனையை பண்ணியிருக்காங்க. கூடுதலாக மாணவர்களுடைய சேர்க்கை எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு. அவங்க பாஸ் ஆகிற அந்த சதவீதம் அதிகமாயிட்டு இருக்கு. இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் என்னவா இருக்கோ அது எல்லாமே அரசு பள்ளி மாணவர்கள் கொடுக்கணும் அப்படின்ட்டு அப்டேட்டடான சிலபஸை ஃபாலோ பண்ணிட்டு வரதை பார்க்குறோம். இப்போ அதில் இன்னொரு மைல்கல்லா ஏஐ அந்த பயிற்சியை மாணவர்களுக்கு கொடுத்து அதை மிக சிறப்பாக மாணவர்கள் அந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு சர்டிஃபிகேட் வாங்கக்கூடிய அந்த உயர்வான இடத்தை நோக்கி பயணம் செஞ்சுருக்காங்க. இந்த பயணத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் கலந்துக்கிட்டு மாணவர்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்த அந்த அழகான இனிமையான தருணங்களை தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஏஐ பற்றி உங்களுக்கு தெரியும். உலகம் பூரா ஏஐன்னு பேசுகிறாங்க. ஏஐயால் வேலை போயிடுமோ, நம்ம வேலை காப்பாற்ற முடியுமோ அப்படின்னு ஒரு பயம் உலகம் பூரா எல்லாருக்குமே இருக்குது. கண்டிப்பாக ஏஐயால் வேலை போகவே போகாது. ஏஐ இன்றைக்கி இருக்குது. எல்லோரும் சொல்கிறாங்க ஏஐ நியூ டெக்னாலஜி அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லவே இல்லை. ஏஐ இஸ் அவுடேட்டட் டெக்னாலஜி. இன்றைக்கி ஏஐக்கு அப்புறம் ஏஜிஐ வந்துருச்சு. ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. ஏஜிஐனா இட்ஸ் திங்ஸ் லைக் எ ஹியூமன். ஒரு மனிதனை மாதிரி சிந்திக்கக்கூடியது தான் ஏஜிஐ. அது மட்டுமா ஏஜியோட முடிஞ்சிச்சானா அதுவும் இல்லை. அடுத்தது ஏஎஸ்ஐ வந்துருச்சு. ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். அது மனிதனை விட அதிகமாக சிந்திக்கக்கூடியது. இட்ஸ் திங்ஸ் பியாண்ட் த ஹியூமன். சரி, இதோட டெக்னாலஜி முடிஞ்சானா இல்லை. அடுத்தது குவாண்டம் கம்ப்யூட்டிங், ஆர்கனாய்ட் இன்டெலிஜென்ஸ் அப்படி வந்துக்கிட்டே இருக்குது டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி அசுர பாய்ச்சலில் நம்ம மாணவர்கள், நம்ம ஏழை மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள், எளிய மாணவர்கள்லாம் இந்த டெக்னாலஜி பற்றி தெரியுமானா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நகர்ப்புறத்தில் இருக்கவங்க, வசதி வாய்ப்புள்ள மாணவர்கள் இதை ஈஸியாக படிச்சுக்க முடியும். பட் நம்ம ஏழை மாணவர்களுக்கு, ஒரு கிராமப்புற மாணவர்களுக்கு இதெல்லாம் என்னென்னு தெரியுமானா இன்னும் தெரியாது, வாய்ப்பு இல்லை. ஸோ இவங்களுக்கு எதனால் பண்ணலாமே. நிறைய சேரிட்டி ஐட்டம் இருக்குது, நிறைய கல்வி தொண்டு நிறுவனம் இருக்குது. நாம் என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா வரும்போது ஏஐ ரிலேட்டட் நம்ம எஜுகேஷன் நம்ம ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. அப்படி தோன்றது தான் ஏஐ அகாடமி, MKS அகாடமி உருவாச்சு. இதில் சில நண்பர்கள்லாம் சேர்ந்து சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸு, இன்ஜினியரிங் காலேஜில் இருக்க ப்ரொஃபஸர்ஸு, இவங்களாம் என் நண்பர்களாக இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து உருவாக்குனது தான் MKS அகாடமி. முழுக்க கல்வி சார்ந்த தொண்டு நிறுவனம் தான் MKS அகாடமி. எங்களுக்கு குறிக்கோள் பொறியியல் மாணவர்கள் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு 100 பொறியியல் மாணவர்களை தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி ஒரு பொருளாதாரத்தில் கம்மியாக இருக்க மாணவர்களை சந்தித்து நம்ம ஒரு ஃபில்டர் பண்ணி ஒரு 100 மாணவர்களை எடுத்து ஒரு வருஷத்துக்கு ட்ரெயின் பண்ணுவோம். ஒரு ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ஏஐ மாதிரி நடத்துவோம். பேசிக்ஸ் ஆஃப் ஏஐ மட்டும் நடத்தினா போதும்னு நினச்சோம். சரி, இந்த கான்செப்ட் ஒரு வாய்ப்பு கிடச்சி அன்பில் மகேஷ் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசும்போது, வெங்கட் நீங்கள் ஒரு குட் இனிஷியேட்டிவ் எடுக்கிறீங்க, இதை பொறியியல் மாணவர்கள் எடுக்கிறீங்க, எப்படி இருந்தாலும் அவங்க படிக்க தான் போகிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் இந்த ஜெனரேஷனுக்கு பள்ளிக்கல்வித்துறை மாணவர்கள் எடுத்தால் என்ன, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னாரு. எங்களுக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா இது ஒரு ஏஐ நியூ டைமென்ஷனல் ப்ராடக்ட். இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அவங்களுக்கு ரீச் ஆகுமான்னு எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு எங்களுக்குலாம். ஏன்னா சிலபஸ்ஸு, பைத்தான் ப்ரோக்ராம், டீப் லேர்னிங், மிஷின் லேர்னிங் ரொம்ப ஒரு டெர்மினாலஜியை பார்த்தீங்கன்னா அவங்களாம் புரியாது. இது இன்னும் நம்ம நகர்ப்புற மாணவர்களே புரியுமான்னு தெரியல. இது எப்படி கிராமப்புற மாணவர்களுக்கோ இல்லை ஒரு இப்போ அரசு பள்ளி மாணவர்களுக்கு புரியுமான்றது ஒரு அண்டர் எஸ்டிமேட் கூட தப்பாக பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, இருந்தாலும் அண்ணன் என்ன சொன்னார், நீங்கள் எடுத்து தான் பாருங்கள், ஒரு கிளாஸ் எடுத்து பாருங்கன்னாரு. சரி, ஒரு 2-3 செஷன் எடுக்க ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு 2 செஷன் மோட்டிவேஷன் மாதிரி போச்சு. ஒரு 3 செஷன் போச்சு. 4வது செஷன் கொஸ்டின் ஆன்சர்ஸ் கேட்க ஆரம்பித்தோம், கேள்விகள் கேட்க ஆரம்பித்தோம். உங்களுக்கு எதனா புரிஞ்சுதா, உங்களுக்கு எதனா ஃபீட்பேக் கொடுக்க விரும்புகளான்னு கேட்கும்போது அந்த மாணவர்கள்லாம் சொல்கிறாங்க, ஒரு கேள்வி கேட்குறாங்க, அந்த கேள்விக்கு நம்ம ட்ரைனர் பதில் சொல்கிறார். அந்த பதிலோட முடிஞ்சுன்னு பார்த்தா அந்த பதிலேருந்து இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கும் நம்ம ட்ரைனர் ஆன்சர் பண்ணுறாங்க. அந்த பதிலுக்கும் இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொரு பதிலுக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவங்களோட ஆர்வத்தை பார்த்து நாங்கள் ரியலி இம்ப்ரெஸ்ட். ஸோ they are not model school students. Additionally, they are modern school students. I would say like that.
வெரி வெரி இம்ப்ரெசிவ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது வந்து மூல காரணம் வந்து முழுக்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். அடுத்த கட்டம் வந்து இப்போ லெவல் 1 தான் முடிச்சிருக்கோம். ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ஏன்னு பேசிக்ஸ் ஆஃப் ஏ தான் முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் லெவல் 2, 3, 4 நிறைய வச்சிருக்கோம். இதை முடிக்க எப்படியும் ஒரு 6 months ஆகிடும். ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்து எங்கள் பிளான் வந்து 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதை முடிச்சுட்டு தான் பொறியியல் மாணவர்கள் எடுக்கலான்னு இருக்கோம் இப்போதைக்கு. ஸோ இதுதான் எங்கள் டார்கெட். இணையவர் வெங்கடேசன் அவர்கள் இன்றைக்கு ஒரு அமைப்பின் நிறுவனராக, இந்த ஏஐ அகாடமியின் ஃபவுண்டராக இன்றைக்கு இதை தொடங்கி வைப்பது குறித்து உண்மையிலேயே மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் 4:30 மணிக்கு சந்தித்துக் கொள்பவர்கள் நாங்கள். சரியாக 4:30 மணிக்கு நானும் வெங்கடேசனும் எதிரில் விட்டிருக்கிற அரியும் கருணாவும் நடைபயிற்சி மேற்கொள்வதற்கு ஒரு 1.5 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் எங்களுடன் இருப்பவர். அவர் எங்க கூட 1.5 மணி நேரம் இருக்கிறாரு, உங்க கூட 1.5 மணி நேரம் இருந்திருக்கிறாரு. கேட்டேன், பயிற்சி எவ்வளவு நாள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். 28 நாட்கள் 1.5 மணி நேரம் பயிற்சி. இது வாரத்துக்கு 3 நாட்கள் என்கின்ற வகையில் தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டங்களிலும் இந்த பயிற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் ஒரு 3560 மாணவர்கள் பயிற்சி பெற்றிருக்கிறார்கள் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியினை சொன்னார். உண்மையிலேயே ஒரு பெரிய சந்தோஷம். அண்ணா, இந்த பயிற்சியை அரசு பள்ளி மாணவர்களுக்கு தருவது என்பது மகிழ்ச்சி. இன்னைக்கு அரசு பள்ளி மாணவர்கள் எந்த கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பது நண்பர் அன்பில் மகேஷ் அவர்களுடைய முயற்சி. ஒரு 5 ஆண்டு காலமாக அபரிதமான முயற்சி, அபாரமான முயற்சி, வெற்றிகரமான முயற்சி. இன்னைக்கு அதில் வந்து கிடைத்திருக்கிற பலன், இந்திய அளவிலான உயர்கல்வி சேர்க்கையில் தமிழ்நாடு 47%. இந்தியாவின் உயர்கல்வி சேர்க்கையின் சதவிகிதம் 28.4. தமிழ்நாட்டின் உயர்கல்வி சேர்க்கையின் சதவிகிதம் 47. அதாவது இந்த விஷயத்துக்கு என்ன யார் காரணம்? அன்பில் மகேஷ், மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பள்ளிக்கல்வித்துறையை அடுத்த கட்ட நகர்விற்கு முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இப்போ வந்து உயர்கல்வி சேர்க்கையில் வந்து இந்தியா ஒரு மிகப்பெரிய, இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு பெரிய இடத்தை பிடித்திருக்கிறது. மரியாதைக்குரிய வெங்கடேசன், இப்ப ஐஐடி கேம்பஸுக்குள்ள இந்த அரங்கத்துல வேணா நம்மளை கூட்டு வந்து உட்கார வைக்கலாம். ஐஐடிக்குள்ள என்ட்ரி ஆகிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஆனால் இன்னைக்கு அரசு பள்ளி மாணவர்கள் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் கேட்டோ பல்கலைக்கழகத்தில் சென்று அங்கே பயிற்சி பெற்று அந்த பயிற்சியின் தொடர்ச்சி ரூர்கேலாவில் இருக்கிற ஒரு ஐஐடியில் கிடைத்திருக்கிறது என்றால் ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. இதெல்லாமே இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறையின் வளர்ச்சி என்பது அந்த அளவுக்கானது. இப்போ வருகை தந்திருக்கிற உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு குறைந்த வயது உள்ளவர்கள், இப்போ மேடையில் வீட்டிருக்கிற என்ன மாதிரியான வயதத்தவர்கள் அநேகமாக ஒரு 2-3 பேர் தான் இருக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு நாங்கள் ஒரு 4 அலைகளை சந்தித்திருக்கிறோம். நாங்கள் சின்ன வயசுல நாங்கள் சந்தித்த அலை வேளாண்மை அலை, அக்ரிகல்ச்சரல் வேவ். அதை தவிர்த்து வேற எந்த அலையும் யாருக்குமே இப்ப தெரியாது. சிறு விவசாயி, குறு விவசாயி, பெரிய விவசாயி, பண்ணையார், இந்த மாதிரி ஒரு பெரிய விவசாயம். அதுல வந்து IR8 கண்டுபிடிக்கலாமா, IR20 கண்டுபிடிக்கலாமா, இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள் தான். இது வந்து ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி விவசாய அலை, வேளாண்மை அலை, அக்ரிகல்ச்சரல் வேவ். அதுக்கு அடுத்து ஒரு வேவ் வந்தது பாருங்க, ஒரு மிகப்பெரிய அளவிலான புரட்சி, ஒரு பெரிய புரட்சி. அது என்ன அலை? இங்க பேசினார்ல, மகேஷ் பேசினார்ல, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலங்களின் தொடக்கத்தில் வந்த அலை இண்டஸ்ட்ரியல் வேவ். அதுக்கு அடுத்து வந்த அலை தான் இண்டஸ்ட்ரியல் வேவ். இப்போ இருக்கிற சைன் கோபைன், ஹூண்டாய், இந்த மாதிரியான கம்பெனிங்க எங்க பார்த்தாலும் கம்பெனிகளா வந்து அப்போ வந்த அலைக்கு பேர் இண்டஸ்ட்ரியல் வேவ். இண்டஸ்ட்ரியல் வேவ்லயும் நாங்க இருக்கிறோம், வேளாண்மை வேவ்லயும் நாங்க இருந்தோம், அக்ரிகல்ச்சரல் வேவ்லயும் இருந்தோம். அதுக்கு அடுத்து ஒரு அலை வந்தது, உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். இங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் 500க்கும் மேற்பட்ட உறுப்பு கல்லூரிகள் இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட மிகப்பெரிய பொறியியல் கல்லூரிகள் இருக்கு. இதெல்லாம் அடுத்த என்ன வேவ்? எலக்ட்ரானிக்ஸ் வேவ். அடுத்து இப்ப நாம பலமா வேகமா இருக்கிற அலை வந்து எலக்ட்ரானிக்ஸ் வேவ்ல இருக்கிறோம். இதுக்கு அடுத்து தான் வரப்போற வேவ் இப்ப இந்த நீங்க சொல்ற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேவ். இந்த 4 அலைகள் சந்தித்த தலைமுறை என் வயதொத்தவர்கள் இருக்கிறோம். அக்ரிகல்ச்சரல் வேவ், இண்டஸ்ட்ரியல் வேவ், எலக்ட்ரானிக்கல்ஸ் வேவ். அடுத்து இப்போது வந்து நாம் ஒரு ஆர்டிபிஷியல் வேவ். இதை வந்து இப்போ சந்தித்தே தீர வேண்டிய ஒரு நிலை. இதை வந்து நம்ம சக்சஸா ஆகணும். இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வந்து நம்ம சக்சஸ் ஆகணும். அதனாலதான் நம்ம முதல்வர் அவர்கள், நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் சொன்னது மாதிரி, மடிக்கணினின்னு சொன்னா நேற்றைக்கு நான் அதுல இருக்கிற ஒரு ஸ்பெசிபிகேஷன் நேற்றைக்கு தான் நான் உணர்ந்து கொண்டேன்.
அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு 3000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு அந்த மடிக்கணினி கொடுக்கறதுக்கு போனப்ப அந்த பதிவாளர் ஒரு தகவல் சொன்னார். மற்ற சிஸ்டத்துல எல்லாம் இல்லாத ஒன்று இதில் இருக்கு. இதோட ஸ்க்ரீன் அளவு ரொம்ப பெருசு. அதாவது ஸ்க்ரீன் வந்து அந்த பார்டர் ஒரு சிலத்துல வந்து பெரிய திக்கா இருக்கும், இது ஸ்க்ரீனோட அளவு குறைவா இருக்கும். ஆனால் முதல்வர் இதை தேர்ந்தெடுக்கும் போது ஸ்க்ரீனோட ஸ்பெசிஃபிகேஷன் பெருசாக இருக்கணுங்கிற மாதிரி வடிவமைச்சு கொடுத்துருக்கிற ஒரு சிஸ்டம் இது. இப்போ கொடுத்துருக்கிற மடிக்கணினி அதை தாண்டி இன்னொன்று பெர்ஃப்ளெக்சிட்டி ஏஐ ப்ரோ, இது வந்து அதில் இணைக்கப்பட்டிருக்கிறது அந்த டூல். இதுக்காக இன்னைக்கு ஒரு இளைய சமுதாயத்தை வார்த்தெடுக்கிற ஒரு அற்புதமான முயற்சியா நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்னைக்கு அந்த பணியை செஞ்சுருக்கிறாங்க. அந்த வகையில் இனிய நண்பர் நம்முடைய வெங்கடேசன் அவர்கள் இப்ப அந்த ஏஐங்கிறது இப்ப எல்லா துறையிலையும், நான் சார்ந்திருக்கிற மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் நம்முடைய ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையில் ஒரு ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் ஒன்று 34.5 கோடியில் வாங்கி வச்சிருக்கிறோம். இந்த ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் இந்தியாவில் இருக்கிற அரசு மருத்துவமனைகள் 36 மாநிலங்கள் இருக்கு. எந்த மாநில அரசு மருத்துவமனைகளிலும் அது இல்லை. தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் அது வாங்கி வைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்டோட விலை 34.5 கோடி. மாண்புமிகு முதல்வர் அதை வாங்கி வச்சு இப்போ அதில் வந்து சிகிச்சை அளித்து கொண்டிருக்கிறோம். கேன்சர் மாதிரி கணையத்தில் ஏற்படுகிற உள்ள சிக்கலான இடங்களில் இருக்கிற அந்த கேன்சர் கட்டிகளை அறுவை சிகிச்சை இல்லாமல் ரோபோட்டிக் மூலம் அகற்றுகிற அந்த அற்புதமான பணியை இன்றைக்கு அந்த ரோபோட்டிக் கேன்சர் எக்யூப்மெண்ட் செய்து கொண்டிருக்கிறது. இந்த அளவுக்கான இப்ப அது வேற எங்க இருக்கு? எய்ம்ஸ்ல இருக்கு, ஜிப்மர்ல இருக்கு. இங்க தமிழ்நாட்டில் ஒரு 2-3 தனியார் மருத்துவமனைகள் இருக்கு. இதை வந்து அரசு மருத்துவமனைகளில் கொண்டு வந்து சேர்த்த பெருமை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான மனிதரை சாரும். இது எதுக்கு சொல்றேன்னா, இப்ப நம்ம அடுத்த கட்ட நகர்வுங்கிறது ரொம்ப அவசியமான ஒண்ணு. அதனால இந்த ஏஐ செயற்கை நுண்ணறிவை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம், அதனோடு வாழ்ந்து தீர வேண்டிய அவசியம் இந்த சமூகத்திற்கு, இந்த வயதொத்தவர்களுக்கு, உங்கள் வயதொத்தவர்களுக்கு அது தேவை என்கின்ற அந்த காரணத்தினால்தான் நண்பர் வெங்கடேஷ் அவர்கள் இதை மிக சிறப்பாக செய்திருக்கிறார். இதுக்கும் கூட நம்முடைய முதல்வர் தான் வழிகாட்டு. அவர் தான் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி அவரை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த கொளத்தூர்ல அனிதா அச்சீவர்ஸ் அகாடமின்னு ஒரு அமைப்பை தொடங்கினார். இந்த அனிதா அச்சீவர்ஸ் அகாடமியில் என்ன வேலைன்னா, இந்த டேலி குரு, டேலி ப்ரோ, டேலி ஏஸ் இதெல்லாம் கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறது. அவரை பார்த்து நான் என்ன பண்ணேன்னா, சைதாப்பேட்டையில் மாண்புமிகு முதல்வர் அவர்களையே அழைத்து வந்து சைதாப்பேட்டையில் கலைஞர் கணினி கல்வியகம்னு ஒன்று தொடங்கினேன். இப்போ தொடங்கி இது வரைக்கும் 2000 மாணவர்களுக்கு, சைதை தொகுதியை சேர்ந்த மாணவர்களுக்கு டேலி குரு, டேலி ப்ரோ, டேலி ஏஸ் கற்றுக் கொடுத்து வேலையும் வாங்கி கொடுத்துருக்குறேன். ஒவ்வொருத்தரும் 40-50 ரூபா வேலை சம்பளம் வாங்குறாங்க. இன்னைக்கு ஏறத்தாழ 2000க்கும் மேற்பட்டவர்கள் அதன் மூலம் பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். கடந்த ஜனவரி 2ஆம் தேதி மாண்புமிகு முதல்வர் சைதாப்பேட்டைக்கு வந்து இன்னொரு அமைப்பையும் தொடங்கி வச்சாங்க. கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையம். அந்த திறன் மேம்பாட்டு மைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டை வந்து மகளிருக்கு கொடுக்கறதுக்கு ஒரு அமைப்பை தொடங்கி வச்சு அது மூலமா இப்போ டெய்லரிங், இந்த ஃபேஷன் டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளுமே அந்த அமைப்பில் ஒரு 300-400 பேர் இன்னைக்கு சைதை தொகுதியை சேர்ந்த மகளிராக இருந்தாலும் மாணவர்களாக இருந்தாலும் பயன்பட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் ஏதாவது ஒன்று, நாம் கற்றதை, நாம் பெற்றதை மற்றவர்களுக்கு தர வேண்டும். அதை வெங்கடேசன் மிக சிறப்பாக செய்து இந்த ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற இதை மிக சிறப்பாக செய்திருக்கிறார். அவரை மனதார பாராட்டுகிறேன். இந்த பயிற்சி பெற இப்போ 3560 பேருங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. இப்போ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சென்னை ஐஐடியில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இருக்கிற மிக சிறந்த கல்வி நிறுவனங்களின் வாயில்களை எட்டி பார்க்கிற அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய அரசு பள்ளி மாணவர்களை இன்றைக்கு மிக திறன் படைத்தவர்களாக ஆக்கி கொண்டிருக்கிற அன்பில் மகேஷும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. எனவே இந்த சிறப்பான நிகழ்ச்சியை, இந்த பணியை செய்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய நண்பர் வெங்கடேசன் அவர்களுக்கும், அவருக்கு உறுதுணையாக இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிற அருணாச்சலம் போன்றவர்களுக்கும், இதற்கான பயிற்சியை அவர் இங்கே சொன்னார். ஐஐடி ப்ரொஃபசர்ஸ் பண்ணாங்க, அண்ணா யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர்ஸ்லாம் பண்ணாங்க. யாருமே எந்த ஒரு 10 பைசா செலவு இல்லாமல் அவங்களாவே ஆர்வத்தோடு வந்து இந்த பயிற்சியை தந்தார்கள் என்று மகிழ்ச்சியோடு சொன்னார். அந்த அளவுக்கு இந்த பயிற்சியாளர்கள் ட்ரெயினர்ஸுக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. ஏன்னா அறிவு சார்ந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய விருப்பம். நம்முடைய கான்ஸ்டியூஷன் 51A அப்படிங்கிற செக்ஷன் சொல்றது என்னன்னா, மனித நேயத்தோடு சேர்ந்து அறிவு சார்ந்தவர்களாக ஒவ்வொரு சிட்டிசன், சயின்டிஃபிக் டெம்பர் அப்படிங்கிறது நம்ம சிட்டிசனுக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு
சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம் தான் நம்முடைய சமுதாயம். ஸோ இன்னைக்கு ஏஐ சார்ந்து அது எங்களுடைய மாடல் ஸ்கூல் லெவலில் இது ஒரு பைலட் ப்ராஜெக்டாக பண்ணியிருக்கிறீங்க வெங்கடேஷ். நீங்கள் அடுத்த கட்டமாக ஒட்டுமொத்தமாக எங்களுடைய அனைத்து அரசு பள்ளி மாணவர்களும் இதை கொண்டு சேர்க்கின்ற பணியில் நீங்கள் ஏன்னா டெக்னாலஜி இருக்குது எங்களுக்கு. இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 22,931 ஸ்கூலில் நாங்கள் ஸ்மார்ட் போர்டை கொண்டு வந்துட்டோம். ஹைடெக் லேப்ஸ் நாட் ஒன்லி ஃபார் ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி, மிடில் ஸ்கூல் லெவலையும் ஹைடெக் லேப் நம்ம கொண்டு வந்தோம். ஸோ இருக்கிற இடத்துல இருந்தே உங்களுடைய ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஐஐடி சார்ந்திருக்கின்ற வாலண்டியர்ஸ், என்ஐடியை சார்ந்திருக்கின்ற வாலண்டியர்ஸ்லாம் இந்த கிளாஸஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையான ஒரு நிகழ்வாகத்தான் இதை நான் பார்க்குறேன். ஆனால் இன்னைக்கு ரொம்ப சுலபமாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் உங்கள் கையில் உலகம் என்கிற விதத்தில் இன்னைக்கு மடிக்கணினியை இன்னைக்கு நம்முடைய இளைய சமுதாயத்துக்கு முழுமையாக நம்ம கொண்டு வந்துடுறோம். ஸோ ஹைடெக் லேப்ஸ் மூலமாக இன்னைக்கு நாம வெளியில் எங்கேயும் தேட வேணாம், எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நம்ம உங்களுக்கு கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நமக்கு தேவை அடுத்த கட்டமாக டென்ட்டில் இன்னைக்கு என்ன இருக்குது, சரி அடுத்த கட்டமாக இன்னைக்கு ஒரு காலத்தில் சிஸ்டம் சார்ந்து சாஃப்ட்வேர் சார்ந்து நீங்கள் இமெயில் சார்ந்து நம்ம பேசிட்டு இருந்தோம். நம்ம இப்போ இமெயிலே அவ்வளோ பெரிய விஷயமாக இருந்துச்சு. சரி நினச்சி பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்து நம்ம சாஃப்ட்வேர் சார்ந்து நம்ம பேசும்போது இன்னைக்கு கூட பட்ஜெட் இன்டர்ம் பட்ஜெட் நமக்கான பெருமை என்ன தெரியுமா? சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்டில் ஒட்டுமொத்தமாக ஏதோ ஒரே சென்னையிலேருந்து மட்டுமல்ல 38 மாவட்டத்தில் 32 மாவட்டத்திலேருந்து சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் ஆகுதுங்கிறத நமக்கான மிகப்பெரிய இது ஒரு பரவலான வளர்ச்சியை டெக்னாலஜியை நம்ம கொண்டு போயிட்டோம். நம்ம இதெல்லாம் யாரை நம்பி பண்ணுறோம்? நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை நம்பி. நாளைக்கு உங்களுக்கான அந்த அறிவை இந்த வயசில் கொடுத்துட்டோம்னா அடுத்தது கல்லூரிக்கு போகும்பொழுது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு அது ஈஸியாகிடும். ஸோ இப்போ சாஃப்ட்வேரை பற்றி நான் பேசுகிறேன். ஹார்ட்வேர் இப்போ எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு செமி கண்டக்டர்ஸ் அப்படிங்கிறது மிக மிக அவசியமான ஒன்று தான். எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இப்போ செல்ஃபோன் இருக்குது, செல்ஃபோனில் இருக்கக்கூடிய சிப்லேருந்து சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா செமி கண்டக்டர்னு ஒன்று இல்லைன்னா இப்போ நம்ம என்ன டெக்னாலஜி இப்போ எதுக்குமே பயன்படாமல் போயிடும். செமிகண்டக்டரை பொறுத்தவரைக்கும் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 19 பில்லியன் செமிகண்டக்டர்ஸ் தேவைப்படுகிறது என்று சொன்னால் ஆல்மோஸ்ட் 95% நம்ம எக்ஸ்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அந்த நிலையை மாற்றிட வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு விஷன் 2030 விஷனை வைத்து அதற்கென்று தனியாக நாம் ஏன் செமிகண்டக்டர்ஸை நாமளே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது என்று இன்னைக்கு தனியாக 500 கோடி ரூபாய் ஒரு அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது நினைச்சு பாருங்க, எஜுகேஷன்ல காலை உணவுங்கிற திட்டத்தின் மூலமாக பிள்ளைங்களை உள்ள கொண்டு வந்ததுலேருந்து 12th முடிச்சு கல்லூரி போயிட்டு டெக்னாலஜி வைஸ் நீங்க போகும்போது செமிகண்டக்டருக்கும் நான் முக்கியத்துவம் தரணும். வெறும் காலம்புரை போற சாப்பாடுல மட்டும் முக்கியத்துவம் தர பார்த்தது அடுத்தது டெக்னாலஜி. எங்க பிள்ளைங்க படிச்சுட்டு போன எம்டியா நிக்க கூடாது, அவங்களுக்கான ஸ்பேஸை உருவாக்கணும் என்று எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஃபோர்சி செய்யக்கூடிய ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நமக்கு ஒரு விஷன் இருக்கு, ஒரு லீடருக்கு இருக்கணும் இல்லையா? 5 வருஷம் நானும் ஆட்சியில் இருந்தேன், இந்த ஆட்சிக்கு என்னால் முடிஞ்சது பண்ணிட்டேன் இல்லாமல் அடுத்த 5 வருஷத்துக்கு அடுத்த தேர்தலை சிந்திக்காமல் அடுத்த தலைமுறையை சிந்திக்கிறதுக்கு ஒரு லீடர் நமக்கு தேவைப்பட்டு பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட லீடராக தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய ஏஐ சார்ந்து இந்த ஆன்லைன் மூலமாக இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஐ திங்க் மோர் தென் 3560 ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறேன் மாடல் ஸ்கூல் லெவலில் நம்ம இன்னைக்கு உள்ள வந்துட்டோம், ஏஐ கொண்டு வந்துட்டாங்க. அடுத்த கட்டமாக நமக்கு என்னெல்லாம் செய்ய இருக்கிறது, இப்போ தனியாக நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மாசு அவர்கள் மூலமாக ஒரு வெப்சைட்டையும் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம உட்கார்ந்ததுலேயே ஒரு சிங்கிள் டச்சில் நம்ம எல்லாமே நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ இங்கே பேசினது போல் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடிக்கடி சொல்கிறது, வெங்கடேஷ் கூட அழகாக சொன்னார், என்னுடைய 2 கண்களாக இருப்பது ஒன்று மருத்துவமும் மற்றொன்று எங்களுடைய கல்வியும் என்று அவர் அடிக்கடி சொல்றது பார்த்தீங்களா? அது வெறும் சொல் மட்டுமல்ல, செயலாக கூட. இன்னைக்கு ஃபஸ்ட்டு நாள் எடுத்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு முழுவதும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல அது காலை உணவு திட்டம் சார்ந்திருக்கும், மற்றொன்று விடியல் பயணம் சார்ந்திருக்கும், மற்றொன்று மகளிர் உரிமை தொகையை சார்ந்திருக்கும், மற்றொன்று இல்லம் தேடி மருத்துவம். அந்த மக்களை தேடி மருத்துவம் சாதாரண விஷயம் அல்ல. இது நகராட்சி ஒரு சிட்டி லெவலில் இருக்கணும். இதோட இம்பாக்ட் இப்போ எங்களை மாதிரி இருக்கிறது பார்த்தா எங்களில் எல்லாமே இருக்குது, ஏர்பன் இருக்குது, செமி ஏர்பன் இருக்குது, எல்லாமே இருக்குது இல்லையா? அங்கே இருக்கின்ற வில்லேஜஸ் லெவலில் போய் பார்த்தா தான் மக்களை தேடி மருத்துவங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு திட்டம் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும். ஸோ நம்ம ஹெல்த்தியர் சொசைட்டி இருக்கணும் அப்படின்னா உடல் சார்ந்து இருந்திட வேண்டும், அறிவு சார்ந்து இருந்திட வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். அதற்கான ஒரு முன்னெடுப்புகளாகத்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு ஒவ்வொரு திட்டமும் இருக்கின்ற அதற்கு வலு சேர்க்கின்ற விதமாக இப்போ MKSA அகாடமியும் எங்களோடு நீங்கள் இணைந்திருக்கீர்கள். கண்டிப்பாக தொடர்ந்து பயணிப்போம். வெறும் 3560 பிள்ளைகள் மட்டுமல்ல, எங்களுடைய பிள்ளைகள் ஏறத்தால் 60 லட்சம் பேர் இருக்கிறாங்க. எல்லோருக்கும் இந்த அறிவை கொண்டு செல்கின்ற பணியை நாம் தொடர்ந்து நாம் பயணிப்போம் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாலை வணக்கங்கள். ஸோ பிஃபோர் ஐ டெலிவர் த vote of thanks, I like to share the few words. ஃபஸ்ட்டு நம்ம வெங்கடண்ணா இந்த ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு கால் பண்ணியிருந்தார். அப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது என்னென்னா நம்ம
ஏஐ வந்து we are going to be teach ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் பேசினார் என்கிட்ட. அப்போ உண்மையாலுமே எனக்கு வந்துட்டு எப்படின்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து பள்ளி மாணவர்களுக்கு எப்படி டீச் பண்ண முடியும், இல்லை அரசு பள்ளி மாணவர்களுக்கு நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி சிலபஸை ஃப்ரேம் பண்ணி 9th 10th மாடர்ன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம டீச் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு ப்ரொபோசல் டிஸ்கஸ் பண்ணாரு. உங்களுக்கு 2 days டைம் தரேன், நானும் டைம் எடுத்துக்கிறேன், we can discuss. நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம இமீடியட்டாக செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நாங்கள் பேசணும். ஆக்சுவலாக டீம் ஃபார்ம் பண்ணி we can frame the syllabus. ஸோ இப்போ மென்டரை நான் டிஸ்கஸ் பண்ணும்போது கூட அவங்க பேசுனது என்னன்னா, பட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுக்கலாம் சார், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க தெரியலையே அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் ஒரு டாக் எங்களுக்குள்ள இருந்தது. பட் ஃப்ரேம் பண்ணி ஃபைனலாக கொண்டுட்டு போய் வெங்கட் நாங்கள் சப்மிட் பண்ணும்போது, ஓகே இந்த சிலபஸ் நல்லா இருக்குது, ரொம்ப பேசிக்காகவும் ஃபவுண்டேஷன்ஸ் ஈஸியாக புரியுற மாதிரி நல்லா பண்ணியிருக்கிறீங்க, நம்ம அதுக்கப்புறம் வெங்கட்டோட இன்புட்டை நாங்கள் எடுத்துக்கிட்டு தென் we can kick shot the sections. ஒரு நாள் கிக் ஷாட் பண்ணோம் செக்ஷன் கிக் ஷாட் பண்ணி ஒரு 2 செக்ஷன் நாங்கள் மானிட்டர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கல்வித்துறை அமைச்சர் வந்து ஏன் எங்களுக்கு இதை சொன்னார்ன்றதை நாங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன ரீசன்னா, அவங்க கேட்குற கேள்விகள் ஆன்சர் பண்ண முடியல சார். அவ்வளோ ஒரு சிறப்பாக நீங்கள் வந்து இவ்வளோ டேலண்டடா அப்படின்னா எங்களால் வந்து ஒன்றுமே நம்ப முடியல. சீரியஸாக சொல்ல போனால் அதில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கேள்வி கேட்டப்பில், சார் நீங்கள் ஏஐக்கு ஃபீட் பண்ணுறீங்கன்னு சொல்லி நீங்கள் எல்லாமே பேசுகிறீங்க இல்லையா, அந்த 6th சென்ஸிங்கை நீங்கள் ஃபீட் பண்ணி ஹியூமனாகவே நீங்கள் மாற்றக்கூடாது அப்படின்னு ஒரு பையன் வந்து என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க சார். அப்போ ஆக்சுவலாக ஸோ இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். பட் இந்த விருதுநகர், கள்ளக்குறிச்சி ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எங்களால் வந்து அந்த 10 minutes நாங்கள் கேப் தரோம் அவங்க கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு. அந்த கொஸ்டின் கேட்கும்போது எங்களால் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியல. ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து சாட்டில் போட்டுனே இருக்கிறாங்க, இல்லை அந்த பையன் வந்து மைக் ஆன் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுறாங்க ஆக்சுவலாக. பட் அதுக்கு நாங்கள் என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறோன்னா, தயவு செஞ்சு உங்களுடைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குதுன்றதை எங்களுக்கு ஃப்ரேம் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணிட்டோம்னா, ஆஸ் ஏ மென்டர்ஸை நாங்கள் எல்லாருமே ஒன்றா ஜாயின் பண்ணி அது எல்லாத்தையுமே க்ளீனாக ஆன்சருக்கு கொடுத்து உங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நாங்கள் கொடுக்குறோம். அதை நாங்கள் பண்ணி கொடுத்துறோம் சார் நாங்கள் ஆக்சுவலாக. தென் இந்த வாய்ப்பை தந்த நமது கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய மெட்டா சார்பிலும் எங்கள் அனைவரின் சார்பையும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சார். ப்ளஸ் இந்த வெப்சைட் லான்ச் பண்ண நமது ஹெல்த் மினிஸ்டர் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த லான்ச் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த லான்ச் பண்ண இந்த வெப்சைட் மூலயமா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஏஐ வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து ட்ரைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்தராக அவங்க நெக்ஸ்ட் லெவல் கொண்டுட்டு போகிறதுக்கு உண்டான பாத்வே ரோட் மேப் வி ஆர் ஃப்ரேமிங் ஆக்சுவலி. ஸோ உங்களுக்கு ஈஸியஸ்ட் வேல உங்களுடைய எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே ஆன்சர் பண்ண வர மாதிரி ஒரு ஏஐ சாட் பாக்ஸ். நீங்க ஜஸ்ட் வந்து அந்த சாட் பாக்ஸ்ல போயிட்டு உங்களுடைய கொஸ்டின்ஸ் நீங்க கேட்டீங்கன்னா இமிடியேட்டா ஏஐ உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரி நாங்க கொண்டு போயிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் லெவல்ல. ஓகே, ஸோ இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஆல். திஸ் இஸ் அவர் நெக்ஸ்ட் லெவல். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பெயர் வந்து சிவசக்தி. நான் வந்து சென்டர் ஆஃப் அகாடமிக் எக்ஸலன்ஸ் சைதாப்பேட்டில் படிக்கிறேன். நான் வந்து 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். எங்களுக்கு வந்து இப்போ வந்து கொஞ்ச நாளாக ஏஐ கிளாஸ் வந்து நடந்துட்டுருக்கு ஆன்லைனில். இது வந்து எப்படின்னா ஏஐ பற்றின ஒரு புரிதலை வந்து எங்களுக்கு ஏற்படுத்தியது. ஃபஸ்ட்லாம் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, ஏஐ அப்படின்றது வந்து ஹியூமனோட இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த கிளாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அது வந்து ஹியூமனை அசிஸ்ட் பண்ணுறதுக்காக தான். அது வந்து ஏஐ வந்து ஹியூமனை மாற்றாது, அவங்களோட பிளேஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணாது அப்படின்றத வந்து இதுலேருந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஏஐ அப்படின்றது என்ன மாதிரி சூழ்நிலையிலேருந்து வர்றவங்களுக்கு வந்து ஒரு எட்டாவது கனி போல தான் இருந்தது. ஆனால் MKS ஏஐ அகாடமி மூலமா அது வந்து எங்களுக்கு எட்டும் கனியாக மாறி இருக்கும் அப்படின்னு எங்களால் சொல்ல முடியும். கிரீட்டிங்ஸ் டு ஆல். என்னோட பேர் வந்து கௌதம். நான் வந்து சென்டர் ஆஃப் அகாடமிக் எக்ஸலன்ஸ் சென்னையில் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்களுக்கு வந்து இந்த ஏஐ கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த கிளாஸ்க்கு முன்னாடி வரையும் ஏஐன்றது ஒரு ஃபேசினேட்டிங்கான டாப்பிக்காக தான் என் லைஃப்பில் இருந்தது. பட் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது என்னோட க்யூரியாசிட்டியை இப்போ கிளாரிட்டியாகவே மாற்றிருக்கு. எனக்கு வந்து பர்சனலாக ப்ராம்ப்ட் இன்ஜினியர் ஆகணும், அந்த கோர்ஸ் படித்து நிறைய வந்து பீப்புள்ஸ்க்கு சர்வ் பண்ண அப்படின்னு ரொம்ப ஆசை. நான் ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியர்னால் லாஜிக்கல் திங்கிங்காக இருக்கட்டும், க்ரியேட்டிவிட்டி, கன்சிஸ்டன்ட், இந்த மாதிரி வேரியஸ் ஸ்கில்ஸ்லாம் ரொம்ப நெசசரின்ட்டு நான் வந்து இந்த வெப்சைட்ஸ்லாம் படிச்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் எப்படி நம்ம ரியல் லைஃப்பில் கொண்டு வரது, அதெல்லாம் எப்படி வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு ஏஐ ஆப் கிரியேட் பண்ணால் அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து எனக்கு இந்த MKS அகாடமி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. இதில் கற்றுக்கிட்ட கிளாஸ் மூலமாக ஒரு ஏஐ எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு ஏஐ எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும், எப்படி வந்து ஏஐ கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணணும், நம்ம எப்படி ஏஐயோட கொலாபரேட் பண்ணணும் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன். எல்லாருக்கும் குட் ஈவினிங். என் பேர் வந்து தனுஜா. நான் சென்டர் ஆஃப் அகாடமிக் எக்ஸலன்ஸை 10th படிச்சுட்டு வரேன். முன்னாடி வரைக்கும் இந்த ஏஐ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் எனக்கு வந்து ஒரு ஏஐன்றது ஒரு காம்ப்ளிகேட்டடான திங். அது வந்து இப்போ நான் கோடிங் லாங்குவேஜ்லாம் பார்க்கும்போது இவ்வளோ கஷ்டமாக இருக்கேன், நம்ம எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு நினச்ச போது தான் வந்து MKS அகாடமிலேருந்து ஏஐ கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து ஏஐ பற்றி ஒவ்வொரு விஷயமும் வந்து நுணுக்கமாக சின்ன குழந்தைக்கு புரிகிற மாதிரி அந்தளவு நல்லா சொல்லி கொடுத்தாங்க. இது இன்னும் மொத்தம் வந்து 12 செக்ஷன் நடந்திருக்கு. அந்த 12 செக்ஷனில் வந்து ஏஐனா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும், அது எப்படி லேர்ன் பண்ணும், டைப்ஸ் ஆஃப் டேட்டா, அதுக்கப்புறம் வந்து இப்போ அதோட யூசஸ் என்ன, இந்த சொசைட்டியில் அது எவ்வளோ வைட்டலான ஒரு ரோலை வந்து ப்ளே
பண்ணுது, அதை பற்றிலாம் சொன்னாங்க. என் பேர் கார்த்திகேயன். நான் வந்து சென்டர் ஆஃப் அகாடமிக் எக்ஸலன்ஸில் படிச்சுட்டு இருக்கேன், 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். இந்த ஏஐ கிளாஸ்னால் நாங்கள் நிறைய ஏஐ பற்றி ஒரு அவேர்னஸும் வந்துச்சு. அடுத்து வந்து எங்கள் கிளாஸில் வந்து ஏஐனா கம்ப்யூட்டர் இது பண்ண தெரியாதவங்க கூட இப்போ நிறைய நல்ல டெவலப்டு மேனாக வந்து கம்ப்யூட்டர் கையாளுறாங்க. இதே மாதிரி வந்து எம்கேஎஸ் அகாடமி நடத்துவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ. பல கனவுகளோடு அரசு பள்ளியை நோக்கி மாணவர்கள் வராங்க, அவங்களுடைய கனவுகளை நினைவாக்கிட்டு வராங்க. நம்ம தமிழ்நாடு அரசுன்னு தான் சொல்லணும். அதில் மற்றும் ஒரு மைல்கல்லாக தான் இன்றைக்கு நடந்த இந்த நிகழ்ச்சி. ஸோ ஏஐ அப்படின்றது எங்கே பார்த்தாலும் அதுதான் இருக்குது. அது அரசு பள்ளி மாணவர்களும் நிச்சயமாக அதை வந்து தெரிஞ்சுக்கணும், அந்த பயிற்சிகளை எடுத்துக்கணும் அப்படின்ட்டு இது ஒரு சிறப்பான முயற்சியை தமிழ்நாடு அரசும் ஆர்கனைசேஷனும் இணைந்து பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.